ஒரு பூசாரி கங்கை கரையில உட்காந்துக்கிட்டு மந்திரம் சொல்லிக்கிட்டு ஒரு பானையில சாம்பலை எடுத்து போட்டுட்டு இருக்காரு. அப்புறம் ஒரு சிவப்பு துணியை எடுத்து அந்த பானையை மூடி அதை ஒரு சிவப்பு கயிறால கட்டுறாரு. 16 வயசு இருக்கிற அங்கித்தோட கையில கொடுத்து பூசாரி சொல்றாரு, மகனே, இது உன் அப்பாவோட சாம்பல், இதை பத்திரமா வச்சுக்கோ. அந்த பானையை கையில வாங்கின உடனே அங்கித்தோட கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துகிட்டே இருந்தது. அப்புறம் அழுதுகிட்டே அங்கித் சொல்றான், எனக்கு பிறந்ததுல இருந்து அம்மா இல்ல, அப்பா மட்டும்தான். இப்ப அவரும் கூட என் கூட இல்ல. இந்த கடவுள் எங்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டாரு. அவர் ஏன் தான் இப்படி எல்லாம் பண்றாரோ? இல்ல மகனே, அப்படி இல்ல. உன் தலையில தலையெழுத்து என்ன எழுதியிருக்கோ அதுபடிதான் நடக்கும். அப்படி என்னதான் என் தலையெழுத்து இருக்கு? எனக்கு பெத்தவங்கன்னு இப்ப யாருமே இல்லையே. இப்படி சொல்லிட்டு அங்கே சாம்பலை எடுத்துட்டு அங்கிருந்து போயிடுறாரு. அப்புறம் சம்பல் அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு வராரு. அந்த கிராமத்துல அவருக்கு சின்னதா ஒரு வீடு இருக்கு. அவரை தவிர இப்ப அந்த கிராமத்துல வேற யாருமே இல்ல. அங்கித் தான் அப்பாவோட அஸ்தியை எடுத்துக்கிட்டு நேரா தான் கிராமத்துக்கு போகாம ஒரு குளத்துக்கிட்ட போறாரு. அந்த குளத்தோட கரையில உட்காந்துக்கிட்டு சத்தமா அழ ஆரம்பிக்கிறாரு. இதோ உங்களுக்கான வேலையை நான் பார்த்துட்டேன், என்ன விட்டுருங்க, என்னைய ஏன் இந்த பாவத்தை பண்ண வச்சுங்க. அங்கித் இப்படி சொல்லிக்கிட்டே சத்தமா அழுதுட்டு இருக்கான். ஆனா இவர் கேட்ட அந்த கேள்விக்கு எந்த ஒரு பதிலும் கிடைக்கல. அப்புறம் அங்கித் எழுந்து அவனோட கண்ணை தொடச்சிக்கிட்டு தான் அப்பாவோட சாம்பலை எடுத்து கோவத்தோட குளத்துக்குள்ள வீசிடுறான். அவன் திரும்ப வீட்டுக்கு போகலாம்னு திரும்பும்போது தான் அப்பாவோட அஸ்தி கொட்டின அந்த குளத்துல இருந்து ஒரு அழகான பெண் வெளியே வராங்க. என்னாச்சு அங்கிள்? எனக்கு ரொம்ப கோபமா இருக்கீங்க? வாங்க, உடனே தண்ணிக்குள்ள வாங்க. நீங்க ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க. எப்ப வேணாலும் உங்க மனசு மாறிடும். உங்ககிட்ட இருந்து எனக்கு எதுவும் வேண்டாம். அன்னைக்கு நைட் நானும் சுத்த இருந்தா கூட அது நல்லா இருந்திருக்கும். என் பேச்சை நீங்க கேளுங்க. எதுக்காக இப்படி நடந்துக்கிறீங்க? நான் உங்களை லவ் பண்றேன். இப்படி சொல்லிட்டு குளத்துல நின்றுட்டு இருந்த அந்த பொண்ணு குளத்தோட கரைக்கு வராங்க. அப்புறம் அங்கித்தை தடுத்து நிறுத்தி அங்கித் கிட்ட சொல்றாங்க, என்னாச்சு? நீங்க ஏதோ என்கிட்ட மறைக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி நீங்க இவ்வளவு கோவப்பட்டது நான் பார்த்ததே இல்லை. நீ ஏன் கவலைப்படுற? உனக்கு இன்னொரு ஆத்மா கிடைச்சிருக்குல்ல, போய் குளத்துக்குள்ள போய் நிம்மதியா தூங்கு போ. நான் உனக்கு வெறும் பொம்மை, நீ என்ன ரொம்ப நல்லா யூஸ் பண்ணிக்கிற. நீ என்கிட்ட இந்த மாதிரி தயவு செய்து பேசாத. ஞாபகம் வச்சுக்கோ, என்னாலதான் நீ உயிரோட இருக்க. இல்லனா நீ எப்பயோ செத்து போயிருப்ப. அப்படின்னா நீயே என்ன கொன்னுடு. இனிமே என் மேல கோவப்படாத. உண்மை என்னன்னு நானே தெரிஞ்சுப்பேன். அங்கித் இப்படி ரொம்ப கோவமா சொல்லிட்டு அவனோட வழியில கிளம்பிட்டான். அவன் கொஞ்ச தூரம் தான் போயிருப்பான். அதுக்குள்ள அவனோட உடம்புல எல்லா இடத்துலயும் பெரிய பெரிய கொப்பளங்கள் வர ஆரம்பிக்குது. அதுல இருந்து சீல்வடி ஆரம்பிக்குது. அங்கித்தால நடக்க கூட முடியல. அவன் மூட்டு வழியால கத்திக்கிட்டு இருக்கான். அப்போ அவனோட விரல் நகங்கள் அவனோட விரலை கிழிச்சுக்கிட்டு அப்படியே நீண்டுகிட்டு இருக்கு. அவனோட முதுகு தண்டு அப்படியே கூன் வளைஞ்ச மாதிரி ஆயிட்டு இருக்கு. இப்போ அங்கித் முழுவதுமா மாறிட்டான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு 16 வயசு பையன் மாதிரி இருந்தான். ஆனா இப்ப காட்டுக்கு நடுவுல ஒரு காட்டேரியா மாறி இருந்தான். இப்ப யாராவது அங்கித்தை பார்த்தா கண்டிப்பா அவங்க பயத்திலே இறந்து போயிடுவாங்க. அங்கித் அவ்வளோ பயங்கரமா இருந்தான். அவனால சரியா நடக்க கூட முடியல. அவங்கிட்ட இருந்து கொஞ்ச தூரத்துல இருந்த குளத்துல இருந்து எந்திரிச்ச அந்த பொண்ணு அங்கித்தை நோக்கி வராங்க. அப்புறம் அங்கித்தை தூக்கிக்கிட்டு அந்த குளத்தை நோக்கி போறாங்க. எதனால நீ இந்த விஷயத்த மறந்துட்ட? நான் உயிரோட இருக்கிற வரதான் நீயும் உயிரோட இருக்க முடியும். நான் இல்லனா நீ ஒன்னும் இல்ல. இப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கித்தோட நெத்தியில முத்தம் கொடுத்துட்டு அந்த குளத்துக்குள்ள போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த குளத்துக்கு நடுவுல நீர் குமிழிகளா வந்துட்டு இருக்கு. அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே அந்த முழு குளமும் சிவப்பு கலரா மாறிடுது. யாரோ நூற்றுக்கணக்கான மக்களை அந்த குளத்துக்குள்ள பலி கொடுத்த மாதிரி ஒரே சிவப்பா இருந்தது. அடுத்த நாள் காலையில அங்கித்தோட புணம் அந்த குளத்துல மிதந்துட்டு இருக்கு. சுத்து வட்டார கிராமத்துல இருக்கிற மக்கள் வந்து அங்கித்தோட புணத்தை அந்த குளத்துல இருந்து எடுக்க நினைச்சாங்க. அப்போ ஒரு கிராமவாசி சொல்றாரு, இதை இப்படியே விட்டுறலாம், நாம எதுக்கு ரிஸ்க் எடுத்து இந்த புணத்தை எடுக்கணும்? இந்த குளத்துல இருந்து தான் யாரும் தண்ணி எடுக்கிறதே இல்லையே. அது மட்டும் இல்லாம இது சபிக்கப்பட்ட குளம். இந்த குளத்துல யாராவது இறங்குனாங்கன்னா அவங்க கொஞ்ச நாள்லயே செத்து போயிடுவாங்க. அடோ, அங்கித் நம்ம கிராமத்து பையன்பா, அவனை இப்படியெல்லாம் விட முடியாது. அப்படின்னாப்போ செத்துப்போ. இப்படி சொல்லிட்டு அவர் அந்த கூட்டத்துல இருந்து போயிட்டாரு. அவர் சொன்னதை கேட்டு அந்த கிராமத்தாட்கள் மற்றவங்களும் அங்கிருந்து போயிட்டாங்க. அங்கித்தோட புணம் ஒரு நாள் முழுவதும் அதே குளத்துல மிதந்துக்கிட்டே இருந்தது. அப்படியே நைட் ஆயிடுச்சு. அங்கித்தோட உடல் அப்படியே அசைய ஆரம்பிக்குது. அடுத்த நிமிஷமே அவர் நீச்சல் அடிச்சு அந்த குளத்துல இருந்து வெளியே வந்துட்டான். மறுபடியும் அங்கித் அந்த குளத்தோட கரையில உட்கார்ந்து அழ ஆரம்பிச்சான். இப்ப ஏன் கவலைப்படுற? நீ கேட்ட மாதிரி நான் பண்ணிட்டேன் இல்லையா?
மறுபடியும் உன்னை குழந்தையா மாத்திட்டேன். இந்த குளத்துல இருந்து என்ன தூக்குறதுக்கு கூட யாருமே வரல. என்ன நேசிக்க யாருமே இல்ல. நான் வாழ்ந்தாலும் செத்தாலும் என்ன பத்தி கவலைப்படுறதுக்கு யாருமே இல்ல. இதனால நீ ஊர்க்காரங்களை எதுக்காக திட்டுற? நீதான் இந்த நதிய பத்தி எல்லார்கிட்டயும் தப்பா பேசுன. இங்க வந்தா எல்லாம் செத்துருவாங்கன்னு சொல்லி எல்லார் மனசையும் பயத்தை உருவாக்குன. இப்ப எதுக்காக நீ அழற சொல்லு? அந்த பொண்ணு அப்படி சொன்னதை கேட்டு அங்கித் எதுவுமே பேசல. அங்கித் எழுந்து தான் ஊரை நோக்கி நடக்க ஆரம்பிச்சான். அங்கித் இப்ப என்னாச்சு? எதுக்காக நீ ஊருக்குள்ள போற? அவங்க கணக்குல நீ செத்துட்ட. இப்ப நீ போனா பிரச்சனை ஆயிடும். அந்த பொண்ணு அங்கித் கிட்ட இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அங்கித் அவங்க சொல்ற எதையும் கேட்கல. மெதுவா தான் ஊரை நோக்கி நடக்க ஆரம்பிச்சான். அப்புறம் மந்திரங்களை முணுமுணுக்க ஆரம்பிச்சான். கொஞ்ச நேரத்திலேயே அங்கித் ஒரு பயங்கரமான காட்டேரியா மாறிட்டான். குளத்திலிருந்து மேல வந்த அந்த பொண்ணுக்கு நல்லாவே தெரியும் இப்ப அங்கித் அந்த ஊர்ல இருக்கிற யாரையும் சும்மா விட மாட்டான்னு. இப்ப அந்த பொண்ணும் அங்கித் பின்னாடியே போக ஆரம்பிச்சது. அந்த பொண்ணோட மாய சக்தி அந்த குளத்துக்குள்ளேயும் அந்த குளத்துல இருந்து கொஞ்ச தூரத்திலேயும் மட்டும்தான் இருக்கும். அதையும் தாண்டி போனா அந்த பொண்ணு ஒரு சாதாரண பொண்ணா மாறிடுவாங்க. குளத்துல இருந்து கொஞ்ச தூரம் போனதும் பறந்துட்டு இருந்த அவங்க இப்ப நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க அந்த கிராமத்துக்கு போய் பாக்குறாங்க. ஆனா ரொம்ப தாமதமாயிடுச்சு. அந்த கிராமத்துல இருக்கிற எல்லா வீட்டுக்கு வெளியிலயும் ரத்தமா இருக்கு. யாரோ அந்த கிராமத்துல இருக்கிற எல்லாரையும் கொண்ட மாதிரி. கோபத்துல நீ என்ன பண்ணி வச்சிருக்க அங்கித்? எல்லாமே இப்ப நாசமா போச்சு. அந்த பொண்ணு அப்படி தனக்குத்தானே சொல்லிட்டே இருக்கும்போது அப்ப திடீர்னு அலறல் சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அந்த சத்தம் வந்த பக்கமா பார்த்து அந்த பொண்ணு வேகமா நடந்து போறாங்க. அவங்க அந்த இடத்த போய் பார்த்த உடனே அங்க பார்த்த காட்சியால அவங்க அப்படியே உறைஞ்சு போயிட்டாங்க. அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து காட்டேரியா மாறி இருக்கிற அங்கித்தை பிடிச்சு வச்சிருந்தாங்க. நீ எப்படி குளத்தை விட்டு வெளியே வந்த? என்ன உன் ஃப்ரெண்டை காப்பாத்த வந்தியா? இவளையும் பிடிச்சு கட்டி போடுங்க. இவங்க ரெண்டு பேரையும் ஒன்னா எரிச்சிருங்க. எல்லாரும் அவளை பிடிங்க. அந்த கிராமவாசி அப்படி சொன்னதை கேட்டு அங்கிருந்த மத்த எல்லாரும் ஒரு கயிறை போட்டு அந்த பொண்ணை பிடிச்சிடுறாங்க. அப்புறம் ரத்த காட்டேரி ரூபத்துல இருக்கிற அங்கித்தையும் அந்த பொண்ணையும் பிடிச்சி ஒரு மரத்துல கட்டி வைக்கிறாங்க. அப்புறம் அவங்கள சுத்தி நெருப்பு வச்சிடுறாங்க. அவங்க அங்க இருந்து தப்பிக்கவே முடியாத மாதிரி. இன்னும் கூட நேரம் இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் யாருன்னு சொல்லிடுங்க. இல்லன்னு வையே உங்க ரெண்டு பேரையும் இதே இடத்துல நாங்க எரிச்சிருவோம். இந்த கிராமவாசி அவங்க ரெண்டு பேரையும் அப்படி மிரட்டிட்டு இருந்தாரு. இதை கேட்ட அந்த ரத்த காட்டேரிக்கு ரொம்ப அதிகமா கோபம் வந்துருது. அந்த ஊர் மக்கள் எல்லாம் கையில தீப்பந்தத்தோட அரக்க ரூபத்துல இருக்கிற அங்கித்தையும் அந்த பொண்ணையும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த கிராமவாசி மறுபடியும் கேட்கிறாரு, சொல்லுங்க நீங்க யாரு? நான் கடைசியா கேட்கிறேன், சொல்லிடுங்க. இப்படி சொல்லிட்டு அந்த கிராமவாசி தான் கையில எரிஞ்சிட்டு இருந்த தீப்பந்தத்தை எடுத்து அவங்க ரெண்டு பேரு மேலேயும் தூக்கி வீசுறாரு. நெருப்பு பட்ட உடனே அந்த காட்டேரி கத்த ஆரம்பிக்குது. அந்த காட்டேரி அப்படி கத்துறத பார்த்து அந்த பொண்ணு சொல்றாங்க, நான் உங்களுக்கு அதை பத்தி சொல்றேன். ஆனா இந்த எரிஞ்சிட்டு இருக்க நெருப்ப எங்க கிட்ட இருந்து தூரமா வைங்க. அந்த பொண்ணு அப்படி சொன்னதை கேட்டு எரிஞ்சிட்டு இருக்கிற தீப்பந்தத்தை கிராமவாசிகள் எடுக்கிறாங்க. அந்த தீப்பந்தத்தை எடுத்த உடனே அந்த ரத்த காட்டேரி கத்தாம அமைதியாயிடுது. அப்புறம் அந்த பொண்ணு சொன்ன மாதிரி தன்னோட முழு கதையையும் அந்த கிராமவாசிகள் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நான் தண்ணிக்குள்ள இருக்கும் பேய் மற்றும் எனக்கு அந்த சக்திகள் ஆத்மாக்கள் கிட்ட இருந்து கிடைக்குது. நான் தண்ணிக்குள்ள மனுஷங்கள முழுக வச்சு அவங்கள சாகடிச்சு அவங்க சக்திய நான் பெறுவேன். இதே மாதிரிதான் இந்த பிச்சாச்சிய கூட நான் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா அவன் என்னை விட ரொம்பவே சக்திசாலியா இருந்தான். ஆனா நான் அவனை சாகடிக்க முடியல. ஆனா நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா மாறிட்டோம். அன்னிலிருந்து சேர்ந்து ஜனங்களோட உயிரை எடுக்க ஆரம்பிச்சோம். யாரெல்லாம் அந்த தண்ணி கிட்ட வராங்களோ அவங்க எல்லாரையும் நான் மோசமா சாகடிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த பிசாசு அவங்களோட ரத்தத்தை குடிச்சு அவன் உயிரோட இருக்க ஆரம்பிச்சான். இதே மாதிரி ஒருத்தருக்காக ஒருத்தர் வேட்டாடிட்டு இருந்தோம் மற்றும் ஒவ்வொருத்தரோட வயிறு இப்படிதான் நிறைஞ்சது. ஆனா இது ஒவ்வொரு நாளும் ஜாஸ்தி ஆரம்பிச்சது. இது எல்லாம் பண்ண பிறகும் ஜனங்களோட அவங்களுக்கு நாங்க இறுதி சடங்கு பண்ணிட்டு இருந்தோம். அவங்களோட சாம்பல நதியில கரைச்சிட்டு இருந்தோம். சடனா அங்கித் அவன் ரொம்ப தனியா இருக்கிறதா அவன் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சான். அதனால அவன் என்கிட்ட இருந்து ரொம்ப தூரமா இருக்கணும் அப்படின்னு அவன் நினைச்சான். அவனுக்காக யாருமே இல்ல, அவனுக்காக ஒரு ரிலேஷன்ஷிப் கூட இல்ல. அவன் கஷ்டப்பட்டான். அதனாலதான் அவன் இப்படி பண்ண ஆரம்பிச்சான். அப்புறம் ஊர்க்காரங்க எல்லாரும் சேர்ந்து என்ன ரொம்ப தூரமா வச்சுட்டீங்க. அன்னைக்கு நடந்த அந்த விஷயத்தாலதான் நானு இன்னைக்கு இந்த நிலைமையில உங்க முன்னாடி நின்னுக்கிட்டு இருக்கேன். அங்கித் இப்போ ரத்த காட்டேரி ரூபத்துல இருக்கான் அப்படின்னா அங்கித்தும் இப்போ செத்துட்டானா? இந்த கிராமவாசிகள் இவ்வளவு பேர் சத்தத்துக்கு காரணம் நீங்க தானா? அந்த கிராமவாசி அப்படி சொன்னதை கேட்டு அந்த பொண்ணு எதுவுமே சொல்லாம அமைதியாயிடுறாங்க.
அவங்க 2 பேரும் அப்படி அமைதியா இருக்கிறத பார்த்த உடனே இவங்க 2 பேரும் தான் எல்லார் சாவுக்கும் காரணம்னு ஊர் மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. தான் ஊர்க்காரங்க இறந்த சோகத்துல அங்க இருக்கிற எல்லாரும் அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அவங்களோட அழுக கோவமா மாறுச்சு. அப்புறம் எரிஞ்சிட்டு இருக்கிற பயங்கரமா இருக்கிற இந்த மாதிரியான கதைகளை பார்க்கறதுக்காக டூடு டிவி ஹாரர் தமிழுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் உங்களோட கதையும் இந்த உலகத்துல இருக்கிறவங்க பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உடனே டூடு டிவி மெயில் அட்ரஸ்க்கு உங்களோட கதையை அனுப்புங்க. அடுத்த பயங்கரமான கதை உங்களோட தான் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு.